சொன்னார் பாத்தீங்களா? படிப்பு முன்னாடியே சுத்தி லவ் பண்ண டைம் இல்லாம போச்சுன்னு. இந்த லவ் பண்ணியும் இந்த வாட்டி லவ் இல்ல, அங்க ஆக்ஷன் பிளாக் தான். படாடி படிப்புன்னு போயிட்டாரு, இந்த வாட்டி ஆக்ஷன் மட்டும்தான். என்னங்க லவ் என்ன சொல்றாங்க? வேற என் தம்பி இல்லடா, என் பேரண்டா. நான் சயின்டிஸ்டா. இதெல்லாம் வேற லெவல். நான் உண்மையிலே கூலி கேட்டு கொடுக்கணும். கூலிலாம் இப்ப வந்திருக்கவங்களாம் ஸ்டோர்ல இருந்து இறக்கிருக்காங்க. அதுவும் இல்லாம இது வந்து டிக்கெட்லாம் கலெக்ஷன் உண்மையிலே அள்ளும். இன்னைய நாளுக்கு இங்க இப்படி இருக்கலாம், அதெல்லாம் பாருங்க எப்படி தெரிக்க விட போறாரு. அப்படியே ஸ்கிரீன் பிளே பார்க்கணும். லோகேஷ் கனகராஜ் அப்படியே கொண்டாட பாருங்க, அது மாதிரி இருக்கு சீன்லாம். உங்க அப்பாவும் அதே மாதிரி தான் வீட்டில் சீன் போடுவார் இவரு. அல்லது என்னடா உங்க கருத்து சொல்லுங்க. உங்க அப்பா நல்லா சீன் போடுறாரு, நல்லா இவ்வளவு பெருசு பணம் சொல்ல மாதிரி. அப்பா ஆனா சும்மா தான் கூட்டம் வந்தாரு, ஆனா லேசா தான் இருக்கும்னு நினைச்சோம். ஆனா ட்ரெயினை பிரிச்சு விட்டாரு. அப்படியே ஸ்கிரீன் பிளே எல்லாம் அப்படியே தெரிக்க விடுங்க, அப்படி இருக்குது. ஏங்க எங்க அண்ணனுக்கு என்னங்க குறைச்ச? மாசு தாங்க. ஒரே படத்துல பெரிய டைட்டில் வாங்கியிருக்காரு. ஏங்க அவர் நடிப்பு பாருங்க, நடிப்பு அரக்கனுங்க, வேற லெவல் நடிப்பாரு. வேற என்னங்க சொல்லணும், வேற லெவலு. அதெல்லாம் கிடையாதுங்க, அவர் சூப்பரா நடிச்சிருக்காரு. நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன் என்னங்க எல்லாமே நாங்க ஹீரோனா ஏத்துப்போம், அப்பானா ஏத்துப்போம், அண்ணன் கூட ஏத்துப்போங்க. செம்ம மாசா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. அப்படியா கிடையாது, நாங்களும் ரிக்வெஸ்ட் பண்ணி தான் வந்திருக்கோம். நாங்கள் வருவோம்னு சொல்லி தான் வந்தோம். சரிங்களா, நீங்களே வந்து எதை சொல்லாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. செம்மையாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சதுனால தான் நாங்கள் வந்தோமே. என்னைக்கும் மாசு, எத்தனை பேர் வந்தாலும் எங்க அண்ணன் தான் மாசு. வேடா நம்ம குரூப் உள்ளவா தெரிக்க விட்டுருக்கோம். டைட்டில் எல்லாமே அம்மா பொண்ணு பையன் தான். அப்பாவுக்கு யாரு பொண்ணு ஹீரோ, பொண்ணுக்கு யாரு ஹீரோ? அப்பா தான் ஹீரோ. என்னைக்குமே எனக்கு நான் தான் ஹீரோ, எங்க அண்ணனுக்கு நாங்க தான் ஹீரோ, எங்க அண்ணனுக்கு நாங்க எல்லாருமே ஹீரோ. பொண்ணுக்கும் அப்பா தான் என்னைக்குமே ஹீரோ, எங்களுக்கு என்னைக்குமே எங்க அண்ணன் தான் ஹீரோ. அப்படிதான் அப்பா பொண்ணு தான். எங்க அப்பா பொண்ணு லாஸ்ட் சொல்றேன், எங்க அப்பா தான். எங்க அப்பாவுக்கு பொண்ணுங்க யார் ஹீரோ? எங்க பொண்ணுங்க தான். அப்பா எல்லாமே ஹீரோ. எத்தனை ஹீரோ வந்தாலும் அப்பா மாதிரி ஹீரோ வருமா? அதேதான் எங்க அண்ணன் தான் எங்களுக்கு ஹீரோ, அவரு பொண்ணுக்கு ஹீரோ, இந்த பொண்ணுங்களுக்கு நாங்க தான் ஹீரோ. அட்ரா விசாரா இந்த தடவை பார்த்துட்டு அவனுங்களை பேச சொல்லுங்க, பார்த்துக்கலாம். எங்க அண்ணனை பத்தி பேசுறதுக்கு எல்லாருக்கும் வாய் இருக்கு, நடிக்கிறதுக்கு அவருக்கு மட்டும்தான் திறமை இருக்கு. இருக்கா? எங்க அண்ணனை பத்தி பேச எல்லாருக்கும் வாய் இருக்கு, நடிக்கிறதுக்கு எங்க அண்ணனுக்கு மட்டும்தான் திறமை இருக்கு. என்னடா நம்ம அண்ணனுக்கு மட்டும்தான் திறமை இருக்கு. அண்ணனை தவிர வேற எவனும் முடியாது. 1000 ஹீரோ வரலாம், அண்ணன் எங்களுக்கு ஹீரோ. ரொம்ப நல்லா இருந்தது. அவருடைய 2வது படத்தோடைய ஃபஸ்ட்டு லுக்கு தான் அது. படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் இந்த உடல் அமைப்பெல்லாம் வச்சுட்டு கிண்டல் பண்ணுவாங்க, அதெல்லாம் இனிமேல் கிண்டல் பண்ணவே முடியாது. அந்த உடல் அமைப்பெல்லாம் வச்சு இனிமேல் கிண்டல் பண்ண முடியாது. ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. அவருடைய லெஜண்டோடைய நற்பணி மன்றத்துடைய நிர்வாகிகள் நாங்கள்லாம். நல்லா இருக்குது. உங்களுக்கு சத்தம் தெரியுதா? இப்போ எப்போதுமே வந்து ரன்னிங்கில் இருக்கிற ஹீரோ இப்போ யாருமே கிடையாது. இப்போ நம்ம ஹீரோவாக வந்து புதுசாக வர்றவர்களை நல்லா நடிச்சிருந்தா ஏற்றுக்கணும். அது மாதிரி லெஜெண்டை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு லுக் அவ்வளோ அழகாக இருக்குது. புரியல. அதாவது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த உடல் அமைப்பை வச்சு கேலி பண்ணுறது இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இதில் இனிமேல் கிடையவே கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தில் வந்து கிண்டல் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. அவர் இப்போ இருக்கிற 16 வயசு பொண்ணு, என்னை போன்ற 90 கிட்ஸு 2000 கிட்ஸு, எங்களை போன்ற 45 வயசு பெண்கள்லாம் சைட் அடிக்க வேண்டிய ஆள் தான் அவர் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். இது லெஜெண்டுக்கிட்ட நான் நேரில் பார்க்கல சொன்னேன், லெஜெண்டோடைய பர்த்டேக்கு சொன்னேன், சைட் அடிக்க வேண்டிய ஆள் தான் சார் அப்படின்னு சொன்னேன்.
நேரில் அவ்வளோ அழகாக இருக்காரு, தன்னை மாற்றி இருக்கிறாரு, செதுக்கி இருக்கிறாரு. இந்த படத்துலையும் தன்னை செதுக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் உண்மை. இனிமேல் தமிழ்நாட்டில் உடல் அமைப்பை வச்சு கேலி பண்ணுறதை கிண்டல் பண்ணுறதை நிப்பாட்ட வேண்டும் அப்படிங்கிறது மாதிரி இது ஒரு படமாக இருக்கும். அவருடைய போஸ்டர் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. நம்மளுடைய சமுதாயத்தில் அப்படி பண்ணக்கூடாது. தொழிலதிபராக லெஜெண்டாக இருக்கும் இவர் சினிமாவிலையும் நிரந்தர லெஜெண்டாக இருப்பார், நிரந்தர ஹீரோவாக இருப்பார். லெஜெண்ட் வாழ்க. நான் வந்து லெஜெண்டோடைய பர்சனல் ரசிகை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் நேரில் பார்க்குறோம், அவரை மீட் பண்ணுறோம். அவர் அவ்வளோ அழகாக இருக்கார், ரொம்ப நல்லவர். ஒரு நல்ல எனக்கு வந்து நான் அப்பா பொண்ணு கான்செப்ட் எல்லாம் பார்க்கல, ரொம்ப அழகாக இருக்கார். இந்த படம் மாபெரும் சக்ஸஸ் ஆகுங்கிறத நான் பார்த்தேன். அதாவது வந்து அஜித் வந்து எங்கேருந்து வந்தார்? அப்போ தமிழ்நாட்டு ஆளே கிடையாது. அஜித்தே அங்கீகாரம் பண்ணி நம்ம பெரிய ஹீரோவை ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னா, விஜய் வந்து ஒரு டைரக்டருடைய பையன். அவர் நடிச்சிட்டாரு, முடிச்சிட்டாரு, அவரை ஏற்றுக்கிட்டோம், அவர் சினிமாவுக்கு போயிட்டார். இனிமேல் அவர் சினிமாவுக்கு வர வாய்ப்பு இல்லை. இந்த வெற்றிடங்களாக இருக்குது, சினிமா துறை வந்து நிறைய வெற்றிடங்களாக இருக்குது. அந்த வெற்றிடத்தை நிரந்தரமான ஹீரோவாக நம்மளுடைய லெஜெண்ட் நிரப்புவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன அரசியலுக்கா? ஒரு சிக்கலான கேள்வி தான் அது. அவர் வராரா வலையான்னு தெரியல. நாங்களாம் அவரை வர சொல்லின்னு இருக்கோம். நாங்கள் வந்து சினிமாவுக்கு வந்து நீங்கள் வாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் அவரை. ஏன்னா அவர் வந்து அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக அவர் உண்மையிலேயே ஹீரோங்க. அவர் நல்லவர். அவங்க அப்பா அவங்க பரம்பரையே நல்ல பரம்பரை, உழைப்பின் சிகரங்கள். இந்த உழைப்பின் சிகரங்கள் யார் பணத்தையும் திருட மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. அப்படி அவர் அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மக்களுக்கு நல்லது நடக்கும் நாங்கள் நினைக்கிறோம். நம்மளுடைய பணம் திருடப்படாது, மக்களுக்காக செலவு பண்ணுவார் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக லெஜெண்டை நாங்கள் அரசியலுக்கு வர சொல்லி வற்புறுத்துறோம். கார்ல வந்ததுல அது நல்லா இருக்கும். அடிச்சாங்களா? மகாக்கு பிடிச்சது. எங்க வா நீயே சொல்லுவாடி. நல்லா இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வீடியோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்போ மூவி ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த படம் பார்த்துட்டு அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, அவங்களே எக்ஸைட்மெண்ட்டோட பார்ப்பாங்க. வேற லெவலாக இருக்கு. யங் மேனா இருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல். யாருமே ஃபர்ஸ்ட் டீஸ் பண்ண மாதிரி இப்போ யாருமே டீஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்பவே கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அவ்வளோதாண்ணா. ஃபர்ஸ்ட் லுக் விட்டாங்க, செம்ம சீனு, செம்ம மாசு. சத்தியமாக சொல்கிறேன், அஜித் விஜய் அவங்களுக்கு மேலே பயங்கரமாக ஒரு செம்ம மாசா சூப்பராக என்ட்ரி கொடுத்துக்கிறாப்ப. டைட்டில் கொடுத்துக்கிறாங்க, அது நான் எப்படி சொல்கிறது தெரில, அதை விட்டுருங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம மாசு, செம்ம என்ட்ரி, செம்மையாக கொடுத்துக்கிறா போல். வேறு மாதிரி வர படம். கண்டிப்பாக படம் ஃபேமிலி படம் மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பாக சார், அவர் அந்த மாதிரி தான் அவர் நல்லா ஹேக்ட் பண்ணிக்கிறாரு, சூப்பராக இருக்குது. அவர் அந்த ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே சீனும் எல்லாமே பார்த்தோம், செம்ம என்ஜாய்மெண்ட்டு. உள்ளே பயங்கரமாக ஒரே மேலே ஸ்டேஜ் மேலே ஏறி, இப்போ எல்லாமே ரோஹிணி தேட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் மேலே ஏறி ஸ்க்ரீனு மேலே ஏறி பயங்கரமாக அட்டகாசம் மட்டும் பார்த்தா அஜித் விஜய்க்கு மட்டும் தான். இந்த படத்தில் ஃபஸ்ட் டைமு நான் பார்க்குறேன், செம்ம என்ஜாய்மெண்ட்டு, சூப்பருங்க, வேறு மாதிரி இருக்குதுங்க. அதுதான் மெயினே எங்களுக்கு. ஃபேமிலி சென்டிமெண்ட் படம் நினைக்கிறேன் சத்தியமாக. ஆனால் நல்லாயிருக்கும் படம், கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஆஹா, அப்படிலாம் கிடையாது பிரதர். எல்லாருமே ரசிகர். அவர் நிறைய நல்லது பண்ணிக்கிறாரு. அவரால் நிறைய பள்ளம் நடிஞ்சு எப்போ வந்துக்கிறாங்க. கண்டிப்பாக அது வந்து நம்ம அவெல்லாம் சொல்லாதீங்க. அவர் கடையிலேருந்து யாருமே இருக்கல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரசிகர் பண்ணுறதும் எல்லாமே அந்த மட்டுமே வந்துக்கிறாங்க.
கடையில இருந்து யாரும் வரல, அது உங்களோட சஜஷன். ஆமா, இப்போ நீங்க எங்க சொல்றது சஜஷன் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹீரோ பிடிக்கும். இப்போ இந்த ஆடியோ லான்ச் வந்து இப்போ எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களுக்கு ரசிகரா எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அது வேலை செய்யறது வேற, இங்க வந்து தியேட்டர்ல படம் பார்க்கறது வேற. இப்போ ஃபர்ஸ்ட் படம் எப்படி போச்சோ தெரியாது, செகண்ட் ரெண்டாவது படம் தான் வேற லெவலு. பாருங்க, நீங்களே எதிர்பார்க்காத எதிர்பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் விஜய் படம் அஜித் படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படம் வந்து பாருங்க, வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் பார்த்த வரைக்கும் சூப்பராக இருக்கு. சந்தோஷம். வேற லெவல்ல இருக்கு அந்த மூவி. சிம்பிளாக சொல்லணும்னா லிஜெண்டை விட என்டையர்லி டிஃப்ரெண்ட். செம்மையாக இருக்கும் படம், கண்டிப்பாக பாருங்க. கண்டிப்பா பாருங்க, இந்த மூவி ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னுமே காமிக்கல, வெறும் ஃபர்ஸ்ட் லுக் தான் விட்டுருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் லுக்கும் பயங்கர மாசாக இருக்குது, செம்ம மாசாக இருக்குது. எப்படின்னா இப்போ ஒரு ஆடியோ லைன் சுட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாசு. இவ்வளோ கூட்டம் பாருங்க, சுற்றி காட்டுங்க எல்லாரையும். அவ்வளோ கூட்டம் இருக்குது, அவ்வளோ கூட்டம் இருக்குது. எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. யாருமே வந்து நல்லா இல்லை அது மாதிரி யாருமே சொல்லலை. எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாமே சந்தோஷமாக பட்டாங்க. சத்தியமாக இந்த படம் வேறு லெவலில் இருக்குங்க. நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீ போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? லீடரோட கிளிம்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். நம்ம லெஜெண்ட் படத்தை பார்த்துருப்போம். இப்போ லெஜெண்ட் லீடராக மாதிரி இருக்காரு. ஸோ லீடர் ஆக்ஷனான ஒரு படம், லெஜெண்ட் கமர்ஷியல், லீடர் ஆக்ஷனான படம். அடுத்த படமே டர்ன் ஓவர் சேஞ்ச் பண்ணி வேறு சப்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு பொறுத்தவரை இந்த ஃபர்ஸ்ட் லுக் கிளிம்ஸில் இருந்தே நிறைய பேர் வெளில வரலன்னு நினைக்கிறேன். அது அவ்வளோ ஆக்ஷனபுளாக இருந்தது. படம் ஃபுல்லாக ஆக்ஷன் தெரிய போகுது. டேரக்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், துரை செந்தில்குமார் சாரோட டேரக்ஷன். ஸோ எதிர்நீச்சல் எப்படி சிவகார்த்திகேயன் அண்ணாக்கு ஒரு டர்ன் பேக்காக இருந்ததோ, கருடன் எப்படி நம்ம சூரியனாக்கு ஒரு டர்னாக இருந்ததோ, அது மாதிரி லெஜெண்ட் அவர்களுக்கு லீடர் டர்னாக இருக்கும். ஸோ மியூசிக் நம்ம ஜிப்ரான் பண்ணியிருக்காரு. அந்த ஆக்ஷனுக்கும் அவரோட மியூசிக்கும் பயங்கரமான இதாக இருந்தது. ஸோ கலக்கிட்டார் லெஜெண்ட். அவரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்தது. லீடர்னால் அதுக்கான ஒரு லீடர்னால் என்னன்றதை கிளிம்ஸில் கொடுத்துருந்தாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, முதல் நடிகர்களை முதல் முறை கலாய்க்கிறதும் அதுக்கப்புறம் அவங்களை கொண்டாடுறதும் நம்ம மக்களுக்கு புதுசு கிடையாது. எவ்வளோ கலாச்சாரம் நான் புதுசாக மக்களுக்கு பண்ணுவேன்னு வந்து நிற்கிறாங்க இல்லையா, அந்த விஷயம் வந்து புதுசு. எனக்கு லெஜெண்ட் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் லீடர் படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். ஃபர்ஸ்ட் டேஸ் பார்த்துட்டு நானும் மறுபடியும் ரிவ்யூ தரேன். தேங்க்யூ. இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. அதோட அந்த அப்பா பொண்ணு அந்த பாண்டிங் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபைட் சீன்லாம் தரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுண்ணா. வேற போன படத்தோட இந்த படம் வந்து இன்னும் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த படம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த படம் இதோட இன்னும் ஹிட் ஆகும். இங்கே பார்த்தீங்களே எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. இவங்க எல்லாருமே ரசிகர் தான், அவங்களுடைய ரசிகர் தான். கண்டிப்பாக நிரப்புவாங்க. இருக்குண்ணா, கண்டிப்பாக இருக்கு. அப்படி இல்லாமலாம் இவ்வளோ பேர் வருவாங்க. அப்படிலாம் கிடையாது, நாங்கள் எல்லாருமே ஃபேன்ஸ் தான். கடையில் உள்ளவங்க இருந்தால் நாங்கள் ஃபேன்ஸாக இருக்கக்கூடாதா? கடையில் வேலை செஞ்சால் ஃபேன்ஸாக இருக்கக்கூடாதா? நாங்கள் எல்லாருமே ஃபேன்ஸ் தான். சூப்பராக இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு. இப்போ ரிலீஸ் பண்ணலாண்ணா. படம் அருமையான படம். தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை லெஜெண்ட் அண்ணாச்சி கொடுப்பாங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து முழுமையாக பார்த்தீங்கன்னா ஒரு தந்தை மகள் அதுக்கான சென்டிமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய படங்கள் வந்து இந்த சாதிய ரீதியாக கொண்டு போகிறாங்க. அதனால் இளைய சமுதாயம் முற்றிலும் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைக்கிற மாதிரி இன்றைக்கி அண்ணாச்சி நடிச்சிருக்க படம் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்கும். தொடர்ச்சியாக இதுக்கு அனைத்து தமிழ் சமூகமும் நல்ல ஆதரவு தரணும். குடும்பத்தோடு வந்து எல்லாரும் படத்தை பார்க்கணுன்றது எங்களுடைய அகில இந்திய நேதாஜி இளைஞர் முன்னேற்ற படை சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மிஞ்சிட்டாரு, அதான் சூப்பர் மாஸ். நல்லா வரும் இந்த படம். 100 சக்ஸஸ். செம்ம ஹிட் ஆகும் சார், செம்ம சூப்பர் சார். ஃபர்ஸ்ட் படம் தான் ஏதோ, இது செம்ம ஹிட் ஆகிடும் சார். அப்பா கேரக்டரில் செம்மையா இருக்கு சார், சூப்பராக இருக்கு. அவரை பற்றி எதுவுமே சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு. அப்பா கேரக்டரில் இது வரைக்கும் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்காரு, நல்லா வந்து. ஃபர்ஸ்ட் படத்துல இந்த படம் வேற லெவல். ஃபர்ஸ்ட் படத்துல வாயில கை வச்சாங்க, இந்த படம் வேற லெவல். கிழிச்சு தள்ளிட்டாங்க. யாரும் ஒருத்தரும் எதுவும் ஒரு வார்த்தை எதுவும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு சார். ஃபைட்டிங்லாம் செம்மையா இருக்கு சார், பயங்கரமா இருக்கு சார். அப்பா போட்ட சென்டிமெண்ட் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு சார் படம். அப்பா கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார், செம்மையா இருக்கு சார். ஒரு அப்பாவா இருக்கு, நல்லா ஒரு ஃபேஸ்க்கு நல்லா சூப்பராக நல்லா இருக்கு படம். அப்பாவா பண்றாங்க. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இதுவரையும் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்த்துருக்கேன். வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்குறதோட நம்ம போய் டேரெக்டாக போய் பார்த்தா தான் அதோடைய லுக்கே தெரியும். ஸோ அதனால் எல்லாருமே வந்து தேட்டரில் பார்க்குறது நல்லாயிருக்கும்.
வேறு லெவலில் மாசாக இருக்குது. வேறு ஏதாவது ஆமாம், கண்டிப்பாக இவர் நடப்பாருன்றதுனால தான் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு ரொம்ப லட்சக்கணக்கான பேர் வந்துருக்குறாங்க. இவர் வேறு லெவலில் மாஸ் காட்டுவார். அதனால தான் இவ்வளோ பேர் திருண்டு வந்து நிற்கிறோம். இன்னும் பாருங்கள், இது வேறு லெவலில் நடக்கும். இது ஃபஸ்ட்டு ட்ரைலர் தான், இன்னும் வேறு லெவலில் இருக்குது. அவர் யார் தான் கேலி பண்ணாலும் எங்களுக்கு தலை தான் அவர், புரியுதுங்களா? அவரை பற்றி யார் எது சொன்னாலும் அவர் தான் எங்களுடைய தளபதி. இவர் இப்போ தான் பார்த்துருக்கீங்க, இனிமேட்டு தான் அவர் பார்ப்பீங்க, புரியுதுங்களா? தளபதியோடைய இதில் அவர் இருக்கிறாரு, ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஆனால் தலைவர் ஈக்குவலாக இவர் வருவார், கண்டிப்பாக எங்கள் நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ். ஒவ்வொரு சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு அப்பாவும் வந்து பொண்ணுக்காக வந்து செய்கிறாங்களே சில இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதுதான் நான் இதில் பார்க்குறேன். அதையும் தாண்டி சிறப்பாக இருக்கும். இல்லை, அவரோட ஆக்ஷனை பார்த்தாலே தெரியுது, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக கண்டிப்பாக அந்த இடத்த வந்து கண்டிப்பாக அந்த இடத்த சினிமாவுக்கு இவர் பெரிய ஒரு முன்னேறது தலைவராக வருவார் கண்டிப்பாக. இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? வந்து படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. படம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா வந்திருக்கு. அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. சூப்பர், ரொம்ப அழகா இருக்கு.